பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நெகேமியா 13வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்பதாக. எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். ரிமெம்பர் மீ ஃபார் குட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நெகேமியா தேவனை நோக்கி ஏறெடுத்த விண்ணப்பமாய் காணப்படுகிறது. நம்முடைய தேவன் நம்மை நினைத்தருளி ஆசீர்வதிக்கிறவர். சிம்சோன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் பெலிஸ்தியர்களுக்கு முன்பாக காணப்பட்ட வேளையில் கர்த்தரை நோக்கி என்னை நினைத்தருளும் என்று வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவனை நினைத்தருளினார். எசேக்கியா வியாதிப்பட்ட வேளையில் என் உண்மையையும் உத்தமத்தையும் நினைத்தருளும் என்று ஜெபித்த வேளையில் கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனை நினைத்தருளி 15 வருஷங்களை கூட்டி கொடுத்தார். கர்த்தர் உங்களை நினைத்தருளும் போது உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நெகேமியா அர்தசஷ்ட ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே எருசலேமுக்கு அலங்கத்தை கட்டும்படிக்கு வந்தார். அவர் யூதா தேசத்திலே 12 வருட காலமாய் அதிபதியாயிருந்தார். அவர் 52 நாட்களில் அலங்கத்தை கட்டி முடித்த பின்பு சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த ஜனங்களை தேவாலயத்தின் காரியங்களை செய்வதற்கும் ஓய்வு நாட்களை ஆசரிப்பதற்கும் புறஜாதிகளுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொள்ளாமலும் இருப்போம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணும்படிக்கு செய்தான். ஆவிக்குரிய பெரிய மறுமலர்ச்சி யூதர்களுக்குள்ளாய் கடந்து வந்தது. 12 வருஷங்களுக்கு பின்பு அவன் அர்தசஷ்டா ராஜாவினிடத்திற்கு திரும்ப போய் அவனை சேவிக்கிறவனாய் காணப்பட்டான். அதன் பின்பு பாபிலோனிய ராஜாவாகிய அர்தசஷ்டாவின் 32ஆம் வருஷத்திலே நான் ராஜாவினிடத்திற்கு போய் சில நாளுக்கு பின்பு திரும்ப ராஜாவினிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு திரும்ப வந்தார் என்பதாக நெகேமியா 13:6-7 கூறுகிறது. அவன் திரும்பி வந்த வேளையில் எதையெல்லாம் செய்ய மாட்டோம் என்று ஜனங்கள் ஆணையிடுவித்து கொண்டார்களோ அவற்றையெல்லாம் மீண்டும் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆசாரியனாகிய எலியாசிப் அம்மோனியன் ஆகிய தொபியாவோடை கூட்டு சேர்ந்து தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் அவனுக்கு ஒரு அறையை ஆயத்தம் பண்ணி ஆலய பிரகாரங்களை கரைப்படுத்தும்படிக்கு செய்தான். இவன் யூத ஜனங்களுக்கு எதிரியாய் காணப்பட்டு அலங்கம் கட்டுவதை தடுக்க முயன்றவர்களில் ஒருவன் என்று நெகேமியா 2:19 கூறுகிறது. நெகேமியா திரும்ப வந்த வேளையில் அவனை துரத்தி அவன் வீட்டு தட்டுமுட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எறிந்துவிட்டு தேவாலய பிரகாரங்களை சுத்திகரித்தான். அந்த வேளையில் கர்த்தரை நோக்கி இந்த காரியத்தில் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று முதலாவது ஜெபித்தான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்தின் நன்மைகளை தேடும்போது கர்த்தர் உங்களை நினைத்தருளி ஆசீர்வதிக்கிறவர். அதுபோல நம்முடைய சரீரங்களும் கர்த்தருடைய ஆவியானவர் தங்குகிற ஆலயம். அதையும் சுத்திகரித்து பாதுகாக்கும் போது கர்த்தர் உங்களை நினைத்தருளி ஆசீர்வதிப்பார். ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவர்களாயும் யூதர்கள் காணப்பட்டார்கள். சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் தானிய பொதிகளை கழுதைகள் மேல் ஏற்றி கொண்டு வருகிறதையும் திராட்சரசம் திராட்சைப்பழம் அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் விற்கிறதையும் வாங்குகிறதையும் நெகேமியா கண்டான். கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு விரோதமான காரியங்களை ஓய்வு நாளில் செய்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறதையும் தாங்கள் ஆணையிடுவித்த காரியங்களை மீறினதையும் நெகேமியா கண்டான். உடனே எருசலேமின் பட்டண வாசலில் மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்டவும் ஓய்வு நாள் முடியும் மட்டும் அவைகளை திறவாதிருக்கவும் வேண்டும் என்று கட்டளையிட்டு ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வராதபடிக்கு வாசலண்டையிலே தன் வேலைக்காரர்கள் சிலரை நெகேமியா நிறுத்தினான். ஆகையால் ஓய்வு நாட்களில் விற்பதும் வாங்குவதும் தடைப்பட்டது. இதையும் நினைத்தருளி எனக்கு இரங்கும் என்று இரண்டாவதாக வேண்டுதல் செய்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஓய்வு நாட்களை நீங்கள் கனம் பண்ணி கர்த்தரை தேடும்போது கர்த்தர் உங்களை நினைத்தருளி ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதர்களை நெகேமியா கண்டார். பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப்பினுடைய குமாரன் ஒருவன் ஓரேனியனாகிய சன்பலாத்திற்கு மருமகனாய் காணப்பட்டான். இவனும் யூத ஜனங்களுக்கு எதிரியாய் காணப்பட்டு அலங்கம் கட்டுவதை தடுக்க முயன்றவர்களில் ஒருவன் என்று நெகேமியா 2:19 கூறுகிறது. இப்படிப்பட்டவர்களையும் நெகேமியா கடிந்து கொண்டு அவர்கள் மேல் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரை பீத்து மறுஜாதியாரை எல்லாம் யூதர்களை விட்டு நீக்கி ஆசாரியரையும் லேவியரையும் சுத்திகரித்து குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினார். இந்த காரியத்தில் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று மூன்றாவதாக
முன்பாக ஜெபித்தான். கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்ல. இப்பிரபஞ்சத்திற்குரிய எந்த வேஷத்தையும் கர்த்தருடைய ஜனங்கள் தரிக்கலாகாது. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்யும் போது கர்த்தர் நம்மை நினைத்தருளி ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக, மற்ற அதிபதிகள் படிகளை வாங்கி ஜனங்களுக்கு பாரமாயிருந்தார்கள். ஜனங்கள் மேல் அவர்கள் அதிகாரம் செலுத்தினார்கள். ஆனால் நெகேமியாவோ தேவனுக்கு பயந்ததினால் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யவில்லை. ஆகையால் நான் இந்த ஜனத்திற்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும் என்று 4ஆவதாக ஜெபித்தான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு பாரமாயிருக்கக்கூடாது. அப்போது கர்த்தர் உங்களை நினைத்தருளி உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நினைத்தருளி ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தையும் ஓய்வு நாளையும் கர்த்தருக்குரிய காரியங்களையும் கனப்படுத்தி அதை உயர்வானதாய் கருதி ஜீவிக்கும் போது இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மைகளை கட்டளையிடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.